ஹலோ வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கான அனிமேஷன் லிஸ்ட்ல 2024 வெளிவந்த 10 லைவ்ஸ்னு குடும்பத்துல குழந்தைகளோட பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான ஃபேமிலி காமெடி மூவியை தாங்க கொண்டு வந்திருக்கேன். பூனைகள்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்கும், யாருக்கு தாங்க பிடிக்காம இருக்க போகுது. ஸோ அப்படி கேட்ஸை விரும்புறவங்களா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். இன்னும் சொல்லணும்னா பூனைகளை சுத்தமா பிடிக்காதுன்றவங்க கூட இந்த ஒரு கதையை பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா வாங்கி வளர்க்கணும்னே தோணுனா பாத்துக்கோங்களேன். ஏன்னா அந்த அளவுக்கு கதையில ஆழமான சென்டிமெண்ட் ஸ்டோரி லைனெல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு ஹார்ட் ஃபெல்டிங் படமா தான் இருக்க போகுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் முழுசா பார்க்க ட்ரை பண்ணுங்க. எக்கச்சக்க திருப்பு முனைகளோட கதைகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அண்ட் வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் வாசன் வாய்ஸ் ஓவர். புதுசா நம்ம சேனலுக்கு வந்து பாக்குறீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் போற ஒவ்வொரு வீடியோ மட்டும் கூட வந்து சேரும். வாங்க கதை கேட்க போலாம். படத்தோட ஓப்பனிங்ல ஒரு குதிரை பயங்கர வேகத்தோட ஆக்ரோஷமா வீட்டோட கதவை ஒட்டச்சு எரிஞ்சிட்டு உள்ள வருது. பார்த்தா எதிர்த்தாப்புல ஒரு மனுஷன் கையில டெஸ்ட் டியூப்ல ஏதோ கெமிக்கல் மாதிரியான ஒன்று வச்சுக்கிட்டு பயந்த மணிக்கு முடிச்சிட்டு இருக்கான். இருங்க, இந்த குதிரைக்கும் அந்த மனுஷனுக்கும் அப்படி என்னதான் சம்பந்தம்? எதுக்காக அந்த டெஸ்ட் டியூப்ல இருக்கிற கெமிக்கலோ ஆர் வாட் எவர் இட் இஸ் அதை எடுக்க விட மாட்டேங்குது இந்த குதிரை? இதுக்கு பின்னாடி அப்படி என்ன ரகசியமான கதை ஒளிஞ்சிருக்குன்றத பார்த்துட்டு வந்துருவோமா? கட் பண்ணா ஒரு வீட்டோட கதவுக்கு முன்னாடி ஒரு குட்டி பூனையை காட்டுறாங்க இல்லைங்களா, அதுதான் நம்ம கதையோட ஹீரோ. இப்போதைக்கு அவனுக்குன்னு உலகத்துல சொந்தம்னு சொல்லிக்கவும் ஒருவேளை சோறு போடவும் ஒருத்தர் கூட இல்ல. அவனை வளர்த்தவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அவசர அவசரமா வீட்டை காலி பண்ணிட்டு வெளியூர் போயிட்டாங்க. இருக்கிற பிரச்சனையில இவனை தூக்கிட்டு எங்க தெரியறதுன்னு இங்கேயே விட்டுட்டு அடுத்து ரோஸ் அப்படின்ற ஒரு பொண்ணு 9 மாசத்துக்கு அப்புறம் தன்னோட சொந்த ஊருக்கு கார்ல வேகமா வந்துட்டு இருக்கா. ஆக்சுவலா அவ ஒரு ரிசர்ச்சர், தேன் பூச்சிகளை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா. அதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்காக புதுசா ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்கா. ஸோ அந்த ஒரு விஷயமா கால் பண்ண அவளோட ப்ரொஃபசர் அது சம்பந்தமா போர்டில் அவ சப்மிட் பண்ண பேப்பர்ஸ் அக்செப்ட் பண்ணதுனால எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்ல சாம்பிள்ஸை கொண்டு வந்து காட்ட சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கு 1 வீக் தான் டைம் பண்ற மாதிரி சொன்னதுமே என்னதான் தன்னோட ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களேன்னு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க சொன்ன டைம்ல அதை முடிச்சு கொடுக்கறதுன்றது கஷ்டம் தான், ஒரே குழப்பமும் கூட. தென் இந்த ஒரு விஷயத்த மனசுல போட்டுக்கிட்டு காரை வேகமா ஓடிட்டு வந்திருக்கா. எதிரில் நம்ம ஹீரோ இருக்கிறது தெரியாமையே ஜஸ்ட் மிஸ் காட் கிரேஸ் இடிக்கிறதுக்கு முன்னாடி அவ சடன் பிரேக் போட்டதுனால நம்ம ஆளுக்கு எந்த அடியும் இல்ல. இருந்தாலும் சோறு வேணுமேனு அடிப்பட்ட மாதிரி ஆக்டிங்க போட்டான். அவளுக்கு தெரியாது அந்த பூனைக்கு உண்மையிலே அடிபட்டுருச்சோன்னு. ரொம்பவே பயத்திலையும் பதட்டத்திலையும் தான் போய் எடுத்து பாக்குறா என்னாச்சோ ஏதாச்சோன்னு. அண்ட் அவன் போட்ட நடிப்புல இவளுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. பக்கத்துல எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் இருக்குமான்னு சுத்தி முத்தி பாக்குறா. லக்கிலி பக்கத்துலேயே அனிமல் ஷெல்டர் ஒன்று இருந்திருக்கு. இதை நாங்க கொண்டு வந்து அட்மிட் பண்றா. என்னதான் நம்ம ஆளு நடிப்புல நாயகனா இருந்தாலும் ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியல போல. அங்க இருந்து ஒரு சின்ன பறவை இவனோட சேட்டையெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டிருச்சு. நல்ல வேலைப்பா எதுவுமே ஆகலையேன்னு அங்க வேலை பார்க்கறவங்க கிட்டயே இதோட ஓனர் தேடி வந்தாங்கன்னா அவங்க கிட்டயே ஒப்படைச்சிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்புறா. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல இந்த பூனைக்கு ஓனர்லாம் யாரும் இல்ல போல, தனியா தான் இருக்கு, நீங்க இதை கொண்டு போய் வளர்க்க கூடாதுன்ற மாதிரி சொன்னதும் இவளுக்கு இருக்கிற ஒர்க் ப்ரெஷருக்கு இதை வேற கொண்டு போய் எப்படா வளர்க்கறதுன்னு இனிஷியலா வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு கார் கிட்ட வந்துட்டா. ஆனா பாருங்க, திடீர்னு அவளோட மனசுக்குள்ள எதையோ ஒண்ணுத்தை விட்டுட்டு வந்த மாதிரி ஒரே தயக்கம். அடுத்த நொடி எதை பத்தியுமே யோசிக்கல, மறுபடியும் உள்ள வந்து அந்த பூனையை நானே வளர்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லி சைன் போட்டு தன்னோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டா. அவளோட லைஃப்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் தனியாவே ஸ்பெண்ட் பண்ணதுனால இந்த ஒரு பூனையை இன்னைக்கு பார்த்ததுக்கு அப்புறம் அது கூட ரொம்பவே அட்டாச்மெண்ட் ஆயிட்டா. அண்ட் அதுக்கு குடிக்க பாலெல்லாம் ஊத்தி ரொம்பவே செல்லமா பாத்துக்கிறா. அண்ட் நாட்கள் போக போக நம்ம ஹீரோ அவ கூட ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டான். ஈவன் இவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட அது கொஞ்சம் கூட பெருசா எடுத்துக்க மாட்டா. ஏன்னா அந்த அளவுக்கு ஈக்குவலா ஸ்பேஸ் கொடுத்துதான் அவனை பத்திரமா பாத்துட்டு வரான். தென் கட் பண்ணா குட்டி பூனையா இருந்த நம்ம ஹீரோ கொஞ்ச நாள்லயே கொளுத்து பெரிய பூனையா மாறிட்டான். சும்மாவா, அவ போடுற சாப்பாடு அந்த மாதிரி இல்ல. சோ அவ எப்படி இவனுக்கு எந்த குறையும் இல்லாம பத்திரமா பாத்துக்கிறாளோ அதை விட நம்ம ஆளுக்கு பல மடங்கு அவன் மேல பாசம் இவனுக்கு அதிகம். சோ தன்னை மிஞ்சி பாசத்தை காட்டுறதுக்கு ஒருத்தன் இருக்கவே கூடாதுன்னு அவனுக்குள்ள ஒரு பெருமையான கர்வம். அப்பதான் நம்ம ஆளோட பாசத்தை பரிசோதனை பண்றதுக்குன்னே அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ரொம்ப நாளைக்கு பின்னாடி வீட்டுக்கு வரான். அவனை பத்தி சொல்லணும்னா ஆளு பார்க்க அரலூசு மாதிரி தான் இருப்பான், ஆனா அதி புத்திசாலி. தேனீக்கெல்லாம் ஆராய்ச்சி பண்றதுல அவளை விட இவனுக்கு கொஞ்சம் திறமை அதிகனே சொல்லலாம். இருந்தாலும் இன்வைட் பண்ணாம வந்ததுல அவளுக்கே ஒரு செகண்ட் ஷாக்கா தான் இருந்தது. எனிவேஸ் அவளுக்கு அது ஹாப்பியா தான் இருந்தது. ஏன்னா ப்ராஜெக்ட் சீக்கிரமா முடிக்கிறதுக்கு அவன் கூட இருந்தா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு. பட் இங்க தான் ஹீரோவா இருந்து நம்ம போன வில்லன் ஆகிறதுக்கான டைம் வந்துருச்சு. எங்க பாதியில வந்தவன் தன்னோட பாசத்தை பறிச்சுட்டு போயிடுவானோன்னு ஒரு மிகப்பெரிய கில்ட் அவனுக்குள்ள வந்ததுனால இவனை சும்மாவே விடக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல 2 பேருக்கும் ஃபைட் சீக்வன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதனால பாய் ஃப்ரெண்டுக்கு திடீர்னு அலர்ஜி வந்துருச்சு. என்னடா இது, ஒரு பூனை பிறந்ததுக்கே உனக்கு அலர்ஜி வந்துருச்சான்னு கலாய்ச்சி அந்த கேப்ல தான் அவளோட ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண தேவையான ஒரு க்ளூவுமே கிடைக்குது. உடனே போர்ட்ல ஃபார்முலாவை போட்டு ப்ராஜெக்டையும் முடிச்சுட்டாங்க. அப்புறம் அதை ரியல் டைமா கொண்டு வரதுக்காக 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த ஒண்ணு நடக்கவே கூடாதுன்னு நம்மளால ஃபைட் பண்ணானோ கடைசியில அது நடக்கிறதுக்கு இவனே ஒரு ரூட் போட்டு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சேன்னு இருந்த கோபம் கடைசியில கொலகாண்ட் ஆயிடுச்சு. இனி இவனை விட்டு வச்சா பிரச்சனைன்னு அடுத்த நாள் ப்ராஜெக்ட் விஷயமா ப்ரொஃபசர் மீட் பண்ண 2 பேரும் போக இருக்கிறதுனால
தனித்தனி கார்ல போறதா இவங்க பேசுனதை கேட்டதும் அவன் வந்த கார்லயே அவனோட டயர்ல உள்ள நட்டு போல்ட்டு புடிங்கி எடுத்து போறவர்லயே போய் சேரட்டும்னு தான் ஒரு பக்கா பிளான போட்டு வச்சிருந்தான். ஆனா கடைசி நேரத்துல அவங்க பிளான சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 2 பேரும் தனித்தனியா எதுக்கு கார்ல போகணும், ஒரே கார்ல போயிடலாமேன்னு அவங்க எடுத்த அந்த திடீர் முடிவு நம்ம பூனைக்கு திருப்பு முனையா முடிஞ்சிருச்சு. என்ன பாக்குறீங்க, நம்ம ஹீரோ செத்து சில நிமிஷத்துக்கு மேல ஆகுது. கட் பண்ணா ஒரு லிப்டுக்குள்ள சொர்க்கம் நரகம் இதையெல்லாம் தாண்டி ஒரு பூனையோட ஃபைனல் லைஃபை ஜஸ்டிஃபை பண்றதுக்கான ஒரு இடத்துக்குள்ள வந்து சேர்றான். ஒரு பக்கம் அவங்க 2 பேரும் தேனீக்களை பத்தின ப்ராஜெக்ட்ல கிடைச்ச ரிசல்ட்டை ப்ரொஃபசர் கிட்ட ரிவீல் பண்றதுக்காக வந்த இடத்துல அவர் ஆல்ரெடி இவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஷாக் வச்சிருந்திருக்காரு. என்னன்னா, எப்படி இந்த ப்ராஜெக்டை இவங்க முடிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சு முன்னாடியே போர்டு கிட்ட பேசி வச்சதுனால அது ஒரு சின்ன எக்ஸ்போ மாதிரி செஞ்சு கொண்டு வாங்க, மற்றவங்களுக்கு இதை பத்தி தெரியப்படுத்தி அவேர்னஸ் கொண்டு வரலான்ற மாதிரி சொல்லி சீக்கிரமா போய் அதுக்கான வேலையை ஆரம்பிங்கன்னு ஆரவாரத்தோட அனுப்பி வைக்கிறாரு. அப்புறம் தான் ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகுது. அவங்க நினைக்கிற மாதிரி அந்த ப்ரொஃபசர் நல்லவனே கிடையாது போல. அவங்க இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் 2 அடியாளை கூப்பிட்டு அவங்க செய்ய போற எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்யப்படாம அவங்களுக்கே தெரியாம அதை சர்வநாசம் ஆக்கிருங்கன்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுறான். ஒவ்வொரு பூனையுமே இறந்து போனதுக்கு அப்புறம் அது சொர்க்கத்துக்கு போகணுமா இல்ல நரகத்துக்கு போகணுமான்றத முடிவு பண்றது இங்க இருக்கிற ஒரு லேடி தான். ஆக்சுவலா ஒவ்வொரு பூனைக்குமே அதோட வாழ்நாள்ல 9 முறை செத்து மறுபடியும் பொழைக்கிறதுக்கான ஆப்ஷனை கொடுப்பாங்க. அதையும் மீறி சாகும்போது இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து சேரும். அப்படி நம்ம ஹீரோ கடைசியா டயரை கழட்டி கொல்ல பார்த்ததுனாலதான் தவறுதலா இவனோட பேட் லக் செத்து போய் இங்க வந்துட்டான். இனிஷியலா இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாதுன்னு இவனோட ஸ்பிரிட்டை அழிக்கிறதா தான் முடிவு பண்ணாங்க. ஆனா அவனோட கடந்த கால வாழ்க்கையை செக் பண்ணி பார்க்கும்போதுதான் ரொம்பவே கஷ்டத்தை மட்டும் அனுபவிச்சதுனால கடைசியா அவனுக்குன்னு ரொம்ப பிடிச்சவங்க ஒருத்தங்க வாழ்க்கையில வந்தப்போ எங்க தன்னை விட்டு போயிடுவாங்களோன்ற அறியாமையில தான் இந்த ஒரு தப்பு பண்ணிட்டான்னு அவனோட தப்பு திருத்திக்கிறதுக்காக எந்த ஒரு பூனைக்குமே இதுவரை கொடுக்காத ஒரு ஆப்ஷனை கொடுக்கறாங்க. என்னன்னா, அவனை பத்தி மேல் இடத்துல கன்சர்ன் பண்ணப்போ மறுபடியுமே நம்ம ஹீரோக்கு 9 முறை செத்து பொழைக்கிற ஆப்ஷனை கொடுக்கறாங்க வித் ஒரு கண்டிஷனோட. அது என்னன்னு சொல்ல வந்திருக்காங்க. ஆனா நம்ம ஆளுக்கு சந்தோஷத்துல அதை கேட்கறதுக்கு விருப்பம் இல்ல. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்பான்னு அவங்க கொடுத்த சான்ஸ் எடுத்துக்கிட்டு அகைன் மறுபிறவி எடுத்து உயிர் பொழைச்சு வீடு வந்து சேர்ந்துட்டான். அண்ட் காணாம போன மறுபடியும் கிடைச்சிருச்சேன்ற சந்தோஷத்துல அவளும் நைட்ல கட்டி பிடிச்சி தூங்கிட்டா. அப்புறம் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அங்க ஷாக்கிங்கான சீனு. அதாவது நம்மால ஆசைப்பட்ட மாதிரியே அவனுக்கு மறுபடியும் உயிரை கொடுத்து பூமிக்கு அனுப்பி வச்சதெல்லாம் ரைட்டு தான். ஆனா பழைய மாதிரி பூனையா இல்லாம ஒரு ஹனி பேஜர் விலங்காதான் மாத்தி அனுப்பி வச்சிருக்காங்க. அவளுக்கும் ஹனி பேஜர்னா சுத்தமா ஆகாது. ஸோ வைல்ட் அனிமல்ஸ் வீட்டுக்குள்ளே வந்துருச்சான்னு நம்ம ஆளுக்கு அவ தான் முதலாளின்னு தெரியும். ஆனா அவளுக்கு இவன் தான் போனன்னு தெரியாது இல்லையா? ஸோ இவன் அப்ரோச் பண்ணியுமே எந்த ஒரு பயனும் இல்ல. அடிச்சு வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டா. என்னடா கொடுமை, உயிர் பொழைச்சு வந்தும் உதவாம போயிடுச்சேன்னு வெளியில ஓடும்போது தான் வழியில அவளோட பாய் ஃப்ரெண்டை பார்த்ததும், வாடா வா, உன்னால தாண்டா இவ்வளவு பெரிய பிரச்சனையுமே, நீ வந்ததுனால தாண்டா எல்லாமே இந்த மாதிரி நடந்ததுன்னு அவனை கடிச்சு கொதரலான்னு ஏர்ல பறந்து போக ஜஸ்ட் மிஸ் சேஃபா அவன் ஒதுங்கிட்டான். அவன் நம்ம ஆளுதான் கோவத்துல கரண்ட் வேலையில நேரா போய் வாய வச்சுட்டான். ஷாக் அடிச்சு ஸ்பாட்லயே அவுட்டு. அப்புறம் என்ன, செத்து போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து சேர்றான். அப்பதான் அவன் அவசரத்துல கண்டுக்காமையும் கேட்காமையும் போன அந்த கண்டிஷனை பத்தி சொல்றாங்க. இவனுக்கு கொடுத்திருக்கிற அந்த 9 வாழ்க்கையுமே எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ல அடங்குறதுனால அவன் ஆல்ரெடி இருந்த உருவத்திலையோ இல்ல ஆசைப்பட்ட உருவத்திலையோ மாறி எல்லாம் போக முடியாதான். ஒவ்வொரு முறை சாகும் போதும் ஒவ்வொரு விலங்காத்தான் பிறப்பேன்னு உனக்கு கொடுத்த லைஃப்ல 1 முடிஞ்சு போச்சு, இன்னும் 9 தான் இருக்குன்னு 2வது லைஃபை கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. இந்த முறை ஒரு எலி உருவத்துல வந்து சேர்ந்திருக்கான். ஏன்டா இதுக்கு அந்த அனிபேஜரே பரவாயில்லையே, இந்த உருவத்துல எப்படா அவகிட்ட போய் பேச முடியும்னு ரொம்பவே கஷ்டமான ஒரு டாஸ்கா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஜன்னல் வழியா இருந்து தட்டி கூப்பிட்டு பாக்குறான். அவ போன சோகத்துல எலி எங்க பாக்குறதுன்னு இவன் இருக்கிற இடமே அவளுக்கு தெரியல. தென் அடுத்த கட்ட முயற்சியா வீட்டோட அவுட்லெட் பைப் வழியா சிம்னிக்கு மேல வந்து சேர்ந்ததும் ஒரு வழியா அது வழியாவது உள்ள போயிடலாமான்னு தான் பார்த்தான். ஆனா அதுக்குள்ள ஒரு கழுகு பூந்து இவனோட கதையை முடிச்சுட்டு போயிடுச்சு. தென் 3வது சான்ஸ்ல ஒரு கரப்பாம்பூச்சியா வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்துட்டான். எனிவேஸ் இந்த முறை அவனே நினைச்சாலும் அவகிட்ட கம்யூனிகேட் பண்றது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் அவனுக்கு தெரிஞ்சதுனால இப்போ இவன் இருக்கிற நிலைமைக்கு முக்கியமான காரணமே புதுசா வந்த அந்த பாய் ஃப்ரெண்டு தானேன்னு கிடைச்சதுரா நல்லது ஒரு வாய்ப்புன்னு அவ ப்ரொஃபசர் கிட்ட போன் பேசிட்டு இருந்த கேப்ல அவனோட பேண்ட் கேப்ல பூந்தவன் தான் மகனை மாட்டடா இன்னைக்குன்னு உள்ள பூந்து அலசல அவனோட அன்றாயிரம் தான் மிச்சம். ஆன வரைக்கும் முடிச்சுட்டு அவன் மேல அந்த கோவத்தை தீர்த்துக்கிட்டான். பொதுவா கரப்பாம்பூச்சிகளுக்கு அவ்வளவு சீக்கிரம் சாவு கிடையாது. பட் நம்மளுக்கு தான் கெட்ட நேரமாச்சு, ஸ்ரெட்டர்ல சிக்கி செதறிட்டான். தென் 4வது சான்ஸா அவனோட ஓனர் கிட்ட பேசுற மாதிரி ஏதாவது ஒரு விலங்கு அனுப்பிச்சு விடுங்கன்ற மாதிரி கேட்டதும் ஒரு அழகான கிளியா மாத்தி அனிமல் ஷெல்டருக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. தன்னோட பூனை காணாம போனதுல இருந்து எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியலன்னு சோகத்துல இருந்தவ அவளோட ப்ராஜெக்ட்ல கவனம் செலுத்த முடியாம போச்சேன்னு அவனோட ஞாபகார்த்தமா இருந்த எல்லா பொருளையும்
ரெண்டையும் கொண்டு வந்து அனிமல் ஷெல்டர்ல ஒப்படைக்கும் போது தான் உங்களோட காணாம போன பூனைக்கு பதிலா இந்த ஒரு கிளியை வச்சுக்கோங்க, இதுவும் அழகா தானே இருக்குன்னு நம்மால ஆசைப்பட்ட மாதிரியே மறுபடியும் அவ கூட ஒரு பெட்டா இருக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் ஏற்படுத்தி கொடுத்ததெல்லாம் ரைட்டு தான். ஆனா போன சோகத்துல மறுபடியும் ஒரு பெட்டான்னு நம்மால ஒரு அழகான கிளியா இருந்தாலுமே அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டா. ஏன்னா ஹீரோ பூனையா இருந்தப்போ அவன் மேல காட்டின பாசத்தை வேற எந்த ஒரு விலங்காலையுமே கொடுக்க முடியாதுன்னு அவன் நம்பினதுனாலதான் புதுசா ஒரு கிளிய பெட்டா எடுத்து வளர்த்துக்கிறதுக்கு அவளோட மனசு ஒத்துக்கலன்றத தெளிவா புரிஞ்சுக்கிட்டான். அடுத்து அஞ்சாவதா ஒரு டாகா வாழ்றதுக்கான சான்ஸ் ஒண்ணு கிடைக்குது. தன்னோட போன சோகத்தை மறந்து ப்ராஜெக்ட்ல கவனம் செலுத்த ஆரம்பிச்சவ சுற்றுச்சூழல் பாதிப்புனால நாளுக்கு நாள் செத்து போயிட்டு இருக்கிற தேனி கூட்டத்தை காப்பாத்துறதுக்காக தான் இவன் இந்த ப்ராஜெக்டை முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்கா. சோ எதிர்பார்த்த மாதிரியே அவ கஷ்டத்துக்கு பலனா ஆன்டிஹிஸ்டமைன் ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டா அந்த பீக்கல் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வாழ்ற மாதிரி. இந்த ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக ப்ரொஃபசர் 2 அடியாளுங்களை அனுப்பிச்சு விட்டான். அவனுங்களுமே இவளுக்கு தெரியாத மாதிரி வீட்டுக்குள்ள புகுந்து அந்த சீரமை எடுத்துடலான்னு பிளான் போட்டானுங்க. சரியா அந்த ஒரு நேரத்துல தான் நம்ம ஹீரோவுமே வீட்டு பக்கம் வந்திருக்கான் அவளை பாக்குறதுக்காக. யாரா இவனுங்க 2 பேரு முழிக்கிற மொழியே சரியில்லையே, அதுவும் என் வீட்டு முன்னாடி என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. பொதுவா டாக்ஸ் எப்படி அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ரியாக்ட் பண்ணுமோ சேம் இவனையே அறியாம புடிச்சு கடிக்கிறதுக்காக துரத்த ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு நமக்கு நேரம் சரியில்லை போல, வேற ஒரு நாள் வந்து பாத்துக்கலாமேன்னு நாய் இருந்ததுனால அங்க இருந்து பயந்து ஓட்டானுங்க. ஆனா நம்ம ஆளு வெட்டப்பாடு இல்ல, மாப் முடிச்சு அப்படியே காருக்குள்ள வந்துட்டான் போல. எங்கடா 2 பேர் எஸ்கேப் ஆக பாக்குறீங்கன்னு காருக்குள்ளே வச்சு கொத்தர ஆரம்பிச்சிட்டான். தென் ஒரு கட்டத்துல சடனா பிரேக் போட்டதுல கண்ணாடி உடைச்சிட்டு கடல்ல விழுந்து காலி ஆயிட்டான். அடுத்து 6வது சான்ஸா ஒரு மீன் தொட்டிக்குள்ள மீனா பிறக்கிறான். கொடுத்த குறிப்பிட்ட டைமிங்குள்ள எதிர்பார்த்தது விட சூப்பராகவே சீரமை கொண்டு வந்ததுனால அதை பத்தி ப்ரொஃபஸருக்கு தெரியப்படுத்துறதுக்காக நேரில் அவரை சந்திச்சு பேச வந்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஒரு சீரத்தை கண்டுபிடிச்சிடவே கூடாதுன்னு தான் 2 பேரும் அடியாள அமைச்சு தடுக்க பார்த்தான். இருந்துமே இவங்க இதை ரெடி பண்ணதுனால சடனா ப்ரொஃபஸருக்கு அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியாம சரி ஓகே சூப்பர், அடுத்த வாரம் இதை ஒரு டெமோவா ரெடி பண்ணி மக்களுக்கு தெரியப்படுத்தி அவேர்னஸ் கொடுப்போன்ற மாதிரி சொல்லி அவசரமா அனுப்பிவிட்டான். தென் இவங்க கிளம்புன அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோ கிட்ட கடி வாங்கின ப்ரொஃபஸரோட அடியாளுங்க 2 பேரும் பாஸ் இந்த போற பிளான் லைட்டா சொதப்பிருச்சு, இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு எக்ஸ்கியூஸ் கேட்டப்போ அதே ரூம்ல மீன் தொட்டில மீனா இருக்கிற நம்ம ஹீரோக்கு இப்பதான் விஷயமே தெரிய வருது. ஓ இந்த ப்ரொஃபஸர் தான் எல்லாத்துக்கும் காரணமா, நல்லவனா நடிச்சு என் ஓனரையே ஏமாத்த பாக்குறானான்னு. யூஸ்வலா இயற்கையான தேனி பூச்சிங்க தான் போலங்கிரீஸை கேரி பண்ணி மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு உதவி பண்ணும். ஆனா இந்த ப்ரொஃபஸரோட பக்கா பிளான் என்னன்னா ஆல்ரெடி தேனீக்களோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டு வரதுனால அது முழுசா அழிஞ்சிட்டா இவனுக்கு நல்லதுதான். ஏன்னா இவனோட கண்டுபிடிப்புல உருவாக்கின நேனோ ரோபோட்டிக் தேனீக்களை வச்சு அது மூலமா அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுல பிசினஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய சகாப்தத்தை கொண்டு வரணுன்றதா இவனோட ஒரு தீய எண்ணம். இந்த ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக தான் அந்த ஒரு சீரமை உருவாக்க விடாம ஆள் வச்சு தடுக்க பார்த்திருக்கான். அட சதிகார பாவி, என் ஓனர் செத்து போன பீஸை உயிரோட கொண்டு வரதுக்கு பிளான் போட்டுட்டு இருந்தா நீ இருக்கிற தேனி கூட்டத்தை ஒழிக்கிறதுக்கு புதுசா ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கியாடான்னு ஒருத்தெல்லாம் போதும் பொங்கி எழுறான்னு அவன் ஒரு மீன்ன்றதையே மறந்துட்டான். தொட்டிலிருந்து தாவி குதிச்சு அவன் குடிக்கிற டீல விழுந்து தென் அவன் தொண்டையில புகுந்து ஒரு கிண்டுனதும் அடிச்ச எலக்ட்ரிக் ஷாக்ல அவனோட எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எல்லாம் நாசமாயிடுச்சு. முழுசா அழிக்க முடியலனாலும் டெம்பரவரியாவே அவனோட பிளானுக்கு சோலாவாவே முற்றுப்புள்ளி வச்சுட்டான் ஈவன் ஒரு மீனா இருந்துமே. அடுத்து 8வது சான்ஸா ஒரு குதிரையா வந்து சேர்றான். என்னதான் இவன் ஒருத்தன் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட லைஃபே போச்சேன்னு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை இவன் கழுவி ஊத்தினாலும் ஒரு கட்டத்துல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டான். அவனுக்குள்ளயுமே ஒரு நல்ல மனசு இருக்குன்னு நம்மால அவங்கள விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சான். தென் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா இருந்தவன் மறுபடியும் பாய் ஃப்ரெண்டா மாறினதுல நம்ம ஹீரோக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா தான் இருந்தது. ஸோ அதை வெளிப்படுத்துற விதமா இவன் அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்பவே இவனை பிடிச்சி போச்சு. பை வாக்ல அப்படியே வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்ட அந்த சதிகார ப்ரொஃபசர் அந்த ஒரு கேப்ல வீட்டுல இவங்க யாரும் இல்லாத சமயமா பார்த்து உள்ள போந்து அதை எடுக்க பார்த்திருக்கான். சத்தம் கேட்டு நம்மளால கண்டுபிடிச்சிட்டான். உடனே அதை தடுக்கிறதுக்காக வேகமா கதவை உடைச்சிட்டு அவனை தடுக்க பார்க்கறான். இந்த சீன் தான் ஆரம்பத்துல நீங்க பார்த்தது. ஸோ எதுக்காகன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு சீரம் எக்காரணத்தை கொண்டு அந்த ப்ரொஃபசர் கையில சிக்கவே கூடாதுன்றத தடுக்கிறதுக்காக எடுத்த முயற்சியில அவளோட வீடு மொத்தமும் முழுசா சேதமாயிடுச்சு. ஈவன் அவ எக்ஸ்ட்ரா உருவாக்கி வச்ச சீரமுமே. ஒரு பக்கம் வெளியில இருந்த அவங்களுமே வீட்டுல ஏதோ சத்தம் கேட்குதுன்னு வந்து பாக்குறதுக்குள்ள நம்ம ஆளுகிட்ட இருந்து தப்பிச்சா போதுனாலும் ப்ரொஃபசர் அந்த இடத்த விட்டு எடுத்துட்டான் மாட்டோம். கடைசியா அலங்கோலமா இருந்ததை பார்த்ததும் அன்பா ஆதரிச்சு அனிமல்ஸ் வீட்டுக்குள்ள விட்டா இப்படிதான் ஆக மாட்டேங்குதுன்னு என்னோட ரிசர்ச்சை பூரா நாசம் பண்ணிட்டே உன்னை உள்ள விட்டதே தப்பு தானு நல்லா திட்டி அடிச்சு துரத்தி விட்டுட்டா. இவன் ஆரம்பத்துல தப்பு பண்ணும் போதெல்லாம் அவகிட்ட மாட்டாதவன் இன்னைக்கு அவளுக்கு நல்லதுன்னு பண்ணும்போது இப்படி ஒரு சூழ்நிலையா எனக்குன்னு இவனை வளர்த்த அவளே இவனை வெறுத்ததுனால போதுடா சாமி நீங்க பண்ணதெல்லாம் உங்க இடத்துக்கே கூப்பிட்டுக்காங்கடான்னு மறுபடியும் மேல வரான். ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சுட்டா அது டெமோ காட்டுறதுக்காக ப்ரொஃபசர் ஒரு டேட் சொல்லியிருந்தான். அந்த நாளுமே இன்னைக்கு வந்ததுனால அதை மேலும் அதிக அளவுல ப்ரொடக்ஷன் பண்றதுக்காக நிறைய ரிசர்ச்சர்ஸ் ஸ்பான்சர்ஸ் எல்லாரையும் அசம்பிள் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன்ஸை இனாகிரேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பிரசன்டேஷனா டெமோ கொடுக்குறா. எங்க அவன் அந்த டெமோவை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி காட்டிட்டானா
ப்ரொஃபஸரோட மொத்த பிளானுமே சொதப்பிருமேன்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அவனோட அடியாள் 2 பேரை விட்டு அவங்க பயன்படுத்த இருக்கிற ஒரிஜினல் சீரமுக்கு பதிலா ப்ரொஃபஸர் கொடுத்த ஃபேக் சீரமை மாத்தி வச்சு டெமோவை கொலாப்ஸ் பண்றது தான் அவங்களோட சதி திட்டம். இடையில நம்ம ஹீரோ தேன் பூச்சா இருந்து பாய் ஃப்ரெண்டுக்கு தகவல் சொன்னதுனால மாத்தி வைக்க இருந்த சீரமை ஒரு வழியா கஷ்டப்பட்டு அந்த ஃபேக் சீரமுக்கு பதிலா ஒரிஜினல் சீரமை தான் வச்சு செலுத்திட்டாங்க. அண்ட் அவளோ பிரசன்டேஷன் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு டெமோ காட்டலான்னு பார்த்தா எந்த ஒரு ரியாக்ஷனோ ரெஸ்பான்ஸோ இல்ல. உடனே ப்ரொஃபசர் இதுதான் நல்லது ஒரு வாய்ப்புன்னு இந்த மெத்தட் எல்லாம் சுத்தமா செட் ஆகாது, அவளது எதுவுமே ஒர்க் ஆகல பாருங்கன்னு சொல்லிட்டு இவன் கண்டுபிடிச்ச ஆர்டிபிஷியல் நானோ ரோபாட்டிக் பீஸை டெமோ காட்டி இதுதான் வருங்காலத்துல எல்லாருக்குமே உதவியா இருக்க போகுதுன்னு நம்ப வச்சு கழுத்த இருக்க பாக்குறான். அண்ட் அவளுமே அப்பதான் ரியலைஸ் பண்றான், ப்ரொஃபசர் நீங்களா எந்த ஒரு தப்பு பண்ணீங்க, இயற்கைக்கு புறம்பா நம்மளே செயல்படக்கூடாதுன்றதுக்காக தானே இந்த ஒரு ப்ராஜெக்டே முன்னெடுத்து பண்ண வச்சீங்கன்னு, வேணா தப்பு பண்ணாதீங்க இதோட நிறுத்திக்கோங்கன்னு அவ தடுக்க ட்ரை பண்ணியுமே அவளால முடியல. ஏன்னா தலைவர் எந்திரன் பட ப்ரொஃபசர் போரா போல கண்டுபிடிச்ச பீஸ ஆக்கிறதுக்காக மட்டும் இல்லாம அழிக்கிறதுக்காகவும் ஒரு ரன்வே போட்டு வச்சிருக்கான். சோ அடுத்து ஃபைனலா அவங்களை காப்பாத்துறதுக்குன்னு இருக்கிற ஒரே ஆப்ஷன் நம்ம ஹீரோ மட்டும்தான். இதுதான் உனக்கான வாய்ப்புன்னு கடைசியா ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரியே அவன் எப்படி பூனையா இருக்கணும்னு நினைச்சானோ சேம் அதே பூனையாவே வந்து சேர்றான். அடியாளுங்களை தடுத்து அவ காட்ட வேண்டிய டெமோவுக்கு ஹெல்ப் பண்ணி வந்திருக்கிற ரிசர்ச்சர்ஸ்க்கும் ஸ்பான்சர்ஸுக்கும் அவளோட நல்ல குணத்தை தெரிய வச்சுட்டா. அண்ட் அவளோட டெமோ தான் சிறந்ததுன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் இயற்கைக்கு புறமான ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சதுனால ப்ரொஃபஸரையுமே அங்க இருக்கிற யாருக்குமே பிடிக்கல. அண்ட் அவரோட கண்டுபிடிப்புமே வெறுக்க ஆரம்பிச்சாங்க. தென் அவன் கெட்டவன் எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது எல்லாத்துக்குமே காரணம் நீ மட்டும்தான், உன்னை ஒழிச்சு கட்டினா சரியா போயிடும்னு அவனோட ரொபாட்டிக் பீஸை அனுப்பி அவளை கொல்ல பாக்குறான். தென் பாய் ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து தான் அவளை காப்பாத்துறதுக்காக பின்தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கு இடையில அந்த சதிகார ப்ரொஃபசர் எந்த ஒரு தேனீக்களுக்கு ஆப்பு வைக்கணும்னு நினைச்சானோ கடைசியில் அதே தேனீக்களால கடிபட்டு கதை முடிஞ்சது. தென் அவன் அனுப்பி வச்ச மொத்த ரோபாட்டிக் பீஸும் அவளை கொல்றதுக்கான கடைசி சமயத்துல அவ மேல போலன் கிரெயின்ஸ் இருந்ததுனால தான் அந்த பீக்கல் எல்லாம் அவளை துரத்துதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே தண்ணியில குதிச்சு தப்பிச்சுக்கிறா. ஆனா அவளுக்கு நீச்சல் தெரியாதுன்றதுனால அவளால மேல வர முடியல. சோ நம்ம ஹீரோ தான் தன்னோட உயிரை தியாகம் பண்ணி அவனோட ஓனரை காப்பாத்திட்டான். அப்புறம் என்ன, நம்ம ஆளு பண்ண சாகசத்துக்கு மேலிடத்துல அவனுக்கு உற்சாக வரவேற்பு. என்னதான் இவன் கடைசியா நல்லதே பண்ணியிருந்தாலுமே அவனுக்கான டைம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா 9 வாழ்க்கை முடிஞ்சதுனால அவனுக்கு தண்டனை கொடுக்க மனசுலனாலும் விதிமுறைப்படி வேற வழி இல்லாம லிஃப்ட் கொள்ள வச்சு அவனோட ஸ்பிரிட்டை அழிச்சிடுறாங்க. இருங்க இன்னும் கதை முடியல. என்னதான் நம்ம மறைஞ்சாலும் நம்ம பண்ண நல்லது என்னைக்குமே மறையாதுன்ற மாதிரி அவன் பண்ண நல்லதுக்காகவே அவனுக்கு ஒரு மறுபிறவி கொடுத்து மறுபடியும் அவ கூடயே வாழ்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஃபைனலா அதே அனிமல் சான்ச்சுரில் ஒரு குட்டி பூனையா இருக்க கொஞ்சம் வருஷத்துக்கு பின்னாடி மறுபடியும் அவளோட பொண்ணு இவனை பெட்டா எடுத்து கொண்டு போய் வளர்க்கறதா காட்டி கதையை முடிக்கிறாங்க. ஸோ இதோட படம் முடிஞ்சது. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் சீக்வன்ஸ்ல சந்திக்கிறேன். அடுத்து பாபாய் டோன்ட் சப்ஸ்கிரைப் சேனல் வாய்ஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர்.